சுட்டுமில்லை சுடரையில் அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இங்கே கர்ணாவுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. கேஸ் வேற ரீஓப்பன் பண்ணிட்டா அந்த அபி. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது, ஸ்வேதாவோட நம்ம வாழவே முடியாதா அப்படின்லாம் கர்ணா யோசிக்க ஆரம்பிச்சு. எப்படினாலும் மறுபடியுமே பழிய தூக்கி அந்த அபி மேலே போட்டுறலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நினச்சாலுமே இன்னொரு பக்கம் பயம்தான் இருக்குது. அதனால சீக்கிரமே இந்த விஷயத்தில் நம்ம எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு தான் கர்ணா ஒரு பக்காவான ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. இங்கே ஸ்வேதாவோட அம்மாவும் சாமியாரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது கர்ணா சொன்னபடியே சாமியார் நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க. ஸ்வேதா கர்ணாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வந்த சாமியார் இருந்துக்கிட்டு இவரோட உயிர் இப்போது ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது. நீங்கள் கல்யாணத்தை தள்ளி போடாமல் சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நடத்தணும், அப்போ தான் இவருமே உயிர் பிழைப்பார், அந்தளவுக்கு இவருக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லவுமே இங்கே ஸ்வேதாவோட அம்மா ரொம்பவே துடிச்சு போயிடாரு. என்ன சாமி என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, உண்மையை தான் சொல்கிறேன், சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லவுமே இங்கே ஸ்வேதாவோட அம்மா இருந்துக்கிட்டு, அடுத்த முகூர்த்தம் எப்போ இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாமி, நாங்கள் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடும், மாப்பிள்ளையோட உயிர் தான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம், எங்கள் பொண்ணு தான் அல்பாயுஸ்லேயே போயிட்டா, ஆனால் மாப்பிள்ளை கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும். கர்ணாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. பட் ஸ்வேதா ரொம்பவே குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. கர்ணாவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் வெளியே அப்படியே நடிக்கிறாரு. இங்க பாருங்க அத்தை, சாமியார் சொல்றாரு அப்படின்ட்டு நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஸ்வேதாவோட சம்மந்தம் தான் இதுல ரொம்பவே முக்கியம். ஸ்வேதா இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறா. அவளுக்கு கண்டிப்பா டைம் தேவை. அதுக்குள்ளார எதுக்கு இந்த கல்யாணம்லாம் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்க ஸ்வேதாவோட அம்மா இருந்துக்கிட்டு, மாப்பிள்ள ஸ்வேதா இனி இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை மாப்பிள்ள, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் ஸ்வேதா கிட்டேயும் ஸ்வேதா அம்மா இருந்துக்கிட்டு, ஸ்வேதா புரிஞ்சுக்கோ, உன் அக்கா தான் பாவம், மகேஷ் உன் மாமா எல்லாரையுமே தவிக்க விட்டுட்டு போயிட்டா பாதியிலேயே, ஆனால் மாப்பிள்ளை கண்டிப்பாக இந்த உலகத்தில் நல்லா வாழணும், அவர் பாவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ஸ்வேதாவும் சரிம்மா அப்படின்ட்டு தலையாடிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கர்ணாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இங்கே வெளியே சாமியாருக்கு நிறையவே பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. யோ, இன்னும் எவ்வளோ பணம்னாலும் கேளு, தாராளமாக நான் உனக்கு கொடுக்குறேன், இப்போ கிளம்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வெற்றியுமே வராங்க. வெற்றிக்கிட்ட அந்த வேலைக்காரம்மா சொன்ன விஷயங்களை வெற்றி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு. கண் முன்னாடி கர்ணா இருக்கிறத கூட கவனிக்காமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வெற்றி உள்ளே போகிறாங்க. கர்ணா போயிட்டு, வெற்றி என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனை அப்படின்னு கர்ணா கேட்கும்போது வெற்றி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கர்ணா, சும்மா தான் அப்படின்ட்டு சமாளிச்சிடறாரு. அப்புறம் வெற்றி இருந்துக்கிட்டு சும்மா லைட்டாக கேட்டு பார்க்குறாரு. கர்ணா, அவங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், கேட்கலாமா வேணாமா அப்படின்லாம் தெரியலை, பட்டு கேட்குறேன். அன்னைக்கு லாஸ்ட்டாக என்ன தான் நடந்துச்சு, உனக்கும் பார்வதி அக்காவுக்கும் எதனாலும் சண்டை வந்துச்சா அப்படின்ட்டு கேட்கும்போது, என்ன இவ ஏன் தேவையில்லாமல் அப்போது நடந்த விஷயத்தெல்லாம் இவ்வளோ துருவி துருவி கேட்டுட்ருக்குறான், எல்லாம் அந்த அபிக்காக தான், இவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சு, இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்ட்டு கர்ணா அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே வெற்றி இருந்துக்கிட்டு, கர்ணா உங்ககிட்ட தாண்டா கேட்குறேன், எதுவுமே சொல்ல மாட்டேற, வெற்றி என்ன கேள்வி கேட்குற, நான் என்னைக்கு பார்வதி கூட சண்டை போட்டிருக்கிறேன், எனக்கு பார்வதியை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு உனக்கே நல்லாவே தெரியும்ல, அவள் மேலே நான் உசுரையே வச்சுருந்துருக்கிறேன், என்கிட்ட போயிட்டு அவள் கூட சண்டை போட்டியா அப்படி இப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டால் நான் என்னடா பதில் சொல்ல அப்படின்ட்டு கர்ணா சொல்கிறாங்க. இங்கே வெற்றிக்கு கர்ணா மேலே சந்தேகம் தான் வருது. அந்த அம்மா சொல்கிறாங்க, மொத நாள் பார்வதி அக்கா கூட கர்ணா சண்டை போட்டதை அவங்க பையன் பார்த்தான் அப்படின்ட்டு, ஆனால் கர்ணா இல்லவே இல்லை அப்படின்ட்டு சாதிக்கிறானே, இதுலேயே தெரியுது இவன் எதையோ மறைக்கிறான், ஏதோ ஒன்று நடந்துருக்குது அப்படின்ட்டு நம்ம வெற்றி யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ணா இருந்துக்கிட்டு அப்படி வேறு டாபிக் எடுத்து பேசுகிறாரு. வெற்றி ஒரு சாமியார் வந்தார், இந்த மாதிரி சொன்னாருடா வெற்றி, அதனால் அத்தை சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது வெற்றிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன கர்ணா என்ன சொல்கிற, ஆமாம் அப்படின்ட்டு கர்ணா இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் அந்த சாமியார் இருந்துக்கிட்டு கால் பண்ணுறாங்க. இன்னும் 2 நாளில் முகூர்த்தம் இருக்குது, அந்த நாள்லையே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது கர்ணா இருந்துக்கிட்டு, என்ன சொல்கிறீங்க, 2 நாளில் எப்படி சாமி பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது கரெக்டாக ஸ்வேதாவோட அம்மா இருந்துக்கிட்டு, மாப்பிள்ளை 2 நாளாக இருந்தால் என்ன, அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே வெற்றி இருந்துக்கிட்டு,
இதுக்காக இப்போது அவசர அவசரமாக கருணாவோட கல்யாணத்தை பண்ணணும், சாமியார் எதுனாலும் சொல்லுவார், அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே ஸ்வேதாவோட அம்மா இருந்துக்கிட்டு, வெற்றி தம்பி நீங்களா அப்படி பேசுகிறீங்க, கருணா தம்பி உசுருக்கே ஆபத்து அப்படின்ட்டு அந்த சாமியார் அவ்வளோ உறுதியாக வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கோ எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாரு. அதனால தான் இந்த கல்யாணத்தை நான் நடத்திடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு முடிவில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம வெற்றியுமே ரொம்பவே கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறாங்க. என்ன வெற்றி உனக்கு இதில் விருப்பம் இல்லையா அப்படின்ட்டு கருணா இருந்துக்கிட்டே கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை கருணா அப்படின்ட்டு வெற்றி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரி கருணா, எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு வெற்றி வந்து வெளியே கிளம்பி போகிறாரு. இங்கே அபியுமே கருணாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கேடுகட்டவனுக்கு கண்டிப்பாக இந்த முறை நம்ம உண்மையை நிரூபித்து தண்டனையை வாங்கி கொடுக்கணும், அதுதான் நம்ம பார்வதி அக்காவுக்கு செய்கிற நன்றி கடன் அப்படின்லாம் அபி ரொம்பவே யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம சுடர் வந்து அபிகிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மோ என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, எல்லாம் மகேஷை நினச்சி தாண்டா கவலைப்பட்டுட்ருக்கிறேன், பாவம் மகேஷ் இந்த வயசுலேயே அவன் அம்மா இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறான், அவங்க அப்பாவோட சுயரூபம் மகேஷுக்கு மட்டும் தெரிய வந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான். ஆனால் சுடர், நீ எக்காரணம் கொண்டும் மகேஷோட மனசை கஷ்டப்படுத்தவே கூடாது, எப்போதும் போல் நீ அவங்கிட்ட பழகணும் அப்படின்ட்டு நம்ம அபி சொல்லவும், நம்ம சுடருமே சரிங்க அம்மோ அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. இங்கே நம்ம வெற்றிக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அப்போது வெற்றி இருந்துக்கிட்டு, அந்த டைமில் நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் அபி மேலே பழியை தூக்கி போட்டுட்டேன், இந்த கேஸை விசாரணை பண்ணுறதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் ஹைலைட்டு. நீதிபதி இந்த மாதிரி அதை பற்றி பேசவுமே இங்கே கருணாவுக்கெல்லாம் அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. இந்த ரிப்போர்ட் எப்படி இவங்க கைக்கு சிக்குச்சு, இது அந்த வச்சுருந்தான், ஒருவேளை அந்த மாணிக்கம் இவங்க கிட்ட கொடுத்துட்டானா அப்படின்ட்டு கருணாக்குள்ளே எக்கச்சக்கமான கேள்விகள் போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்ததுமே கருணா வந்து வெற்றி மேலே தான் கோவப்படுறாரு. ஏன் இப்படி பண்ண, எதுக்காக நீ இந்த மாதிரி அங்கே வந்து சொன்ன அப்படின்லாம் வந்து கேட்கும்போது வெற்றி இருந்துக்கிட்டு, டே என் மனசாட்சி ரொம்பவே உறுத்துது, அந்த டைமில் நான் யோசிக்காமல் அப்படி அபிக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டேன், அது ரொம்பவே தப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போது பார்வதி அக்கா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே அவங்க விஷம் குடித்து அவங்க உயிர் போனதாக தான் வந்து ரிப்போர்ட்டில் இருக்குது, ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்குது, அது சீக்கிரமே வெளியே வரும் அப்படின்ட்டு நம்ம வெற்றி பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஸ்வேதாவுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போது அக்கா கத்தி குத்துப்பட்டு சாகலையா, யார் அவங்களுக்கு விஷம் கொடுத்துருப்பா அப்படின்லாம் ஸ்வேதாவும் வந்து வீட்டில் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி யோசிச்சுட்ருக்குறாங்க. அப்போது கருணா இருந்துக்கிட்டு ஸ்வேதாவோட மைண்டை மாற்றுறதுக்காக, ஸ்வேதா அதெல்லாம் நீ நம்புறியா, அதெல்லாம் அந்த அபியோட பிளான் தான், அந்த ரிப்போர்ட்டை போலியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறா, அதை உண்மையை நினச்சிட்ருக்குறாங்க, சீக்கிரமே உண்மை கண்டிப்பாக வெளிவரும் தானே, இந்த முறை அவளுக்கு கடைசி முடிய தண்டனை வாங்கி கொடுக்கணும், சாகிற வரையும் அவள் ஜெயிலில் தான் கிடக்கணும் அவள் பண்ண தப்புக்கு அப்படின்ட்டு கருணா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஸ்வேதாவும் வந்து கருணா சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நம்புகிறாங்க. மகேஷ் மூலம் சுடருக்கு கல்யாண விஷயம் பற்றி தெரிய வருது. இந்த மாதிரி என்னோடய அப்பாவுக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுடருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மகேஷ் என்ன சொல்கிறீங்க, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லை சடனாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஏதோ சாமியார் இந்த மாதிரி அப்பா உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்ம மகேஷ் வந்து சுடர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சுடர் வீட்டுக்கு வந்து ஹபிக்கிட்ட வந்து இதை சொல்லும்போது ஹபிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஸ்வேதாவோட வாழ்க்கையே போயிடுமே இந்த கருணாவை கல்யாணம் பண்ணால், இவ்வளோ அவசர அவசரமாக பண்ணுறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், கண்டிப்பாக அந்த கருணா தான் ஏதோ பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ட்டு ஹபி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பார்வதியோட ஃபோனை வந்து நம்ம வெற்றி வந்து சரி பண்ணுறதுக்காக கடையில் கொடுத்துருக்குறாங்க. காலையில் வந்து வாங்க வர சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் வந்து இங்கே கருணாவோட கல்யாண ஏற்பாடுமே நடந்துகிட்ருக்குது. அந்த டைமில் வெற்றி இருந்துக்கிட்டு அந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும், பார்வதி அக்கா எதனாலும் ஒரு ஆதாரத்தை அதில் விட்டிருந்தா நமக்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு அந்த ஃபோனை வாங்கி செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம அபிக்கு வந்து சுடரோட பேக்கில் இருக்கிற டைரி வந்து கையில் சிக்குது. இது பார்வதி அக்கா டைரி மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்வதி எழுதுனதை எல்லாத்தையுமே படித்து நம்ம அபி பயங்கர ஷாக் ஆகுறாங்க.
இங்க வெற்றிக்குமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆதாரம் தான் பார்வதியோட ஃபோன்ல வந்து கிடைச்சிருக்குது. நம்ம பார்வதி வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதில வச்சிருக்கிறாங்க பேசி. அத பார்த்துட்டு நம்ம வெற்றிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. இத்தன நாளா கருணாவைய நம்ம ரொம்பவே நல்லவன் நெனச்சோம். நம்ம உயிருக்கு மேல அவன நெனச்சோமே! இவ்ளோ கொடூரமானவனா இருந்திருக்கிறானே! அப்டின்ட்டு ரொம்பவே கொலவெறியோட தான் வெற்றி வந்து போறாரு. அது மட்டும் இல்லாம அபிய நெனச்சு அந்த டைம்ல கூட ரொம்பவே வருத்தப்படுறாரு. அபிக்குமே உடனே கால் பண்றாரு வெற்றி. இந்த மாரி பார்வதி அக்காவோட ஃபோனு என்கிட்ட தான் இருக்குது. அதுல ரொம்பவே முக்கியமான ஆதாரம் இருக்குது அப்டின்ட்டு சொல்றாங்க. இங்க நம்ம அபியுமே வந்து பார்வதி அக்காவோட டைரி என் கையில இருக்குது. அதுலயுமே பார்வதி அக்கா நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்டின்ட்டு சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து இங்க நம்ம ஸ்வேதாவோட கல்யாணத்த தான் வந்து நிப்பாட்டுறதுக்காக போறாங்க. இங்க மணமேடையில கருணா, ஸ்வேதா வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ரொம்பவே கோவத்தோட போயிட்டு கருணாவ எட்டி உதைக்கிறாரு நம்ம வெற்றி. அப்போ எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கா இருக்குது. ஸ்வேதா இருந்துகிட்டு, "என்ன பண்றீங்க வெற்றி?" அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்க அபி இருந்துகிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "ஸ்வேதா, இவன மட்டும் நம்பவே நம்பாதீங்க. இவன கல்யாணம் பண்ணா உங்க வாழ்க்கை மொத்தமா போயிடும்." அப்படின்ட்டு சொல்லும்போது, அபிய ஸ்வேதா வந்து திட்டுறாங்க. "நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க. இந்தாங்க, உங்க அக்கா எழுதின டைரிய படிங்க. உங்க அக்கா ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இத படிங்க" அப்படின்ட்டு குடுக்கவும், ஸ்வேதா அந்த டைரிய வாங்கி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதாவுக்குமே கருணாவோட உண்மையான சுயரூபம் தெரிய வருது. கழுத்துல இருக்கிற மாலைய கழட்டி கருணாவ போட்டு வெளுத்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்களுமே வந்துறாங்க. கருணாவ நம்ம வெற்றி போலீஸ்ல புடிச்சு தந்துறாரு. கருணா பயங்கர கோவத்தோட தான் இங்கேருந்து போறாரு. நம்ம வெற்றி அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறாங்க. அபி இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.